சார் உங்களை தான் சார். வாங்க சார் வாங்க. வாங்க. என்னங்க என்ன சார் கார் பஞ்சரா? இல்லங்க. பின்ன ரிசப்ஷன் இருந்து பால ஓடி வந்துட்டீங்களா? கோட்லாம் போட்டுருக்கீங்க. மீட்டிங்கா நார்த்ல வந்துருக்கீங்க? ஐயோ நார்த்தா இல்லங்க. என்ன கோட் மீசை. வாங்க சார் ஜாலி ஆட்டோல போலாம். ஐயோ இல்லங்க நான் காரை சார் டெய்லி தான் கார்ல போறீங்க. வாங்க சார் நேச்சுரல் கார் ஆட்டோல போலாம். மீட்டர் மேல கேட்க மாட்டேன் சார். என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். சார் எனி டைம் சேஞ்ச் வச்சிருக்கீங்கன்னா பொட்டி கடைக்காரனா சார்? பெரிய கோட்டீஸ்வரன் சார். கார்டு கீடு வச்சிருப்பீங்க கடைசியா போட்டு தேய்ச்சிக்கலாம். ஐயோ இல்ல சார். நான் மானா வந்து கூப்பிடுற முதல் போனி அதெல்லாம் சொல்ல கூடாது. சார் சொன்னா கேளுங்க சார். என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். ஏறுங்க சார் நீங்க தப்பா புரிஞ்சுங்க சார். வெளியில வந்து போய் சார் இறங்கிட்டு ஏறுங்க சார். டிராவலிங்னா எவ்வளவு ஜாலின்றத நான் காட்டுறேன். சும்மா நீங்க இறங்கி சார். சார் சொன்னா கேளுங்க சார். முதல் போய் நீங்க தான் சார். என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். சார் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். எங்க போகணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் எங்க சார் போகணும்? நிறைய இடத்துக்கு போகணும் சார். நிறைய இடமா? விடிய விடிய சவாரி தான் சார். முதல்ல எங்க சார் போனோம்? ஒயின் ஷாப்பா போகணும் சார். காலங்காத்தாலேவா? என்ன சார் தலைவலி கட்டிங்க? ஐயோ சார் நாங்க தண்ணி அடிக்க போல சார். பின்ன கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா சார்? இந்த தண்ணி கண்ணி சூது இதெல்லாம் பழக்கலன்னு சொன்னேன் சார். ஓ அப்புறம் அந்த ஒயின் ஷாப்ல யார சார் பார்க்க போறீங்க? தெரிஞ்ச ஆள் ஒருத்தன் சார். அவன் சரியான தண்ணி வண்டி. எந்த ஒயின் ஷாப்ல இருப்பானே தெரியாது சார். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் சார். கவலைப்படாதீங்க சார். நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் ரஜினி ஃபேனா? சார் ஃபேன் மட்டும் கிடையாது சார். மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் டோட்டல் ஹோம் அப்ளையன்சஸே நான் தான் சார். ஓ உங்க பேர் என்ன சார்? என்ன சார் தெரியுங்க? பேர் சொல்ல வந்தேன் சார். ரஜினி. சூப்பர் பேர் சார். அப்ப இந்த அப்பா துரை? அது ஒரு கொளுத்து வேலை செய்யற மேஸ்திரி பேர் சார். அவர் யார் சார்? எங்க தாத்தா தான் சார். எங்க ஆயா சும்மா இல்லாம அந்த பேர் கோத்து விட்டுச்சு சார். நீங்களே சொல்லுங்க சார். அப்பா தூரம் நல்லா இருக்கா இல்ல ரஜினி நல்லா இருக்கா? தலைவர் பேர் தான் சார் கெத்து. தேங்க்யூ சார். பை த பை சாரி சார். என்னோட ஹிஸ்டரி சொல்ல ஞாபகத்துல உங்க ஜாகிரபி கேட்க மாட்டேன். சார் பேர் என்ன? ஐ எம் கமல். ஏன் சார் அப்ப நான் எம்ஜிஆர்னா நீங்க சிவாஜியா? ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்றீங்க? ஐயோ நிஜமா தாங்க. என் பேர் கமலக்கண்ணன். சுருக்கமா கமல்னு கூப்பிடுவாங்க ரஜினி. ஓ அப்படியே கமல்? ஆமா ரஜினி. சார் ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம இருக்கு சார். வேவ் லென்த் இருக்கு சார். இன்னமும் ஆட்டோல ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க. ஆமா சொந்த ஊர் என்ன சார்? பரமக்குடியா? இல்ல ரஜினி காரைக்குடி. கமல் சார் எனக்கு பக்கத்துல தான். அப்படியா? எங்க ஊர் உங்க ஊர் பக்கத்துல தான் தேவக்கோட்டை. அப்புறம் சார் எதுக்காக மெட்ராஸ்க்கு வந்தீங்க? ரயில்வே மினிஸ்டர் கடம்பாடியை பார்க்க வந்தேன் ரஜினி. ஆமா எதுக்காக அவரை பார்க்க வந்தீங்க? காரைக்குடி பக்கத்துல தலக்காவூர் தான் எங்க சொந்த ஊர். அங்க எங்களுக்கு ஒரு பரம்பரை வீடு இருக்கு. எத்தனை தலைமுறையா வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இருக்கிற சொத்தெல்லாம் அறக்கட்டளையா மாத்தி எங்க வீட்டு அன்னசத்திரமாக்கிட்டாங்க. எங்க வீட்டுல எப்பவும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஆச்சி சீக்கிரம் ஆட்டு. எவ்வளவு நேரம்? என்ன சாம்பார் ரெடியா? என்ன உப்பு முள்ள புளி முள்ள பந்தி போடாச்சு சீக்கிரம் ஆட்டுனே. பசின்னு வந்தவங்க வயிறு நிறைஞ்சு போகணும்னு எங்க ஐயா சொல்வாரு. வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு சார். எங்க ஊர்ல பஜார் தெருக்கு ஒரு ரயில்வே கிராசிங் போயிட்டு இருந்துச்சு சார். டிராபிக் அதிகமானதுனால அதுக்கு பக்கத்துல இருக்கிற காலி இடத்துல ஒரு சப்வே கட்டணம்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணாங்க. அந்த காலி இடத்துக்காக ரியல் எஸ்டேட் காரங்க பண்ண மோசடியால எங்க வீடு இருக்கிற இடத்துல சப்வே கட்டுறதா முடிவாயிருச்சு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் எங்க வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. கண்ணா இப்ப உயிரோட இல்லைன்னாலும் இது உங்க அப்பா அம்மா வாழ்ந்த இடம். மத்தவங்க பார்வைக்கு வேணும்னா இது வெறும் கட்டடமா தெரியலாம். ஆனா இதுதான் நம்ம வம்சத்தோட அடையாளம். எந்த காரணத்தை கொண்டும் இதை நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு தெரியாத ஐயா. இது வெறும் வீடு இல்லையா, என் உசுறு. விட்டுருவேண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. சென்னைக்கு போறேன், மந்திரியை பாக்குறேன், மனுவை கொடுக்கறேன், நம்ம வீட்டை காப்பாத்துறேன். ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. நல்லபடியா போயிட்டு வா. சரி முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரீயா பாருங்க போங்க. சரி சரி ஓகே. நீங்க கொடுக்கலையானே? நான் கொடுத்தேனே. அந்த வேலை முடிஞ்சதுப்பா. அண்ணே ஒரு டீயை போடுங்கண்ணே. அப்படியே தம்பிக்கு ஒரு டீ போடு. பஜ்ஜி சாப்பிடு தம்பி. கொடுங்கண்ணே. காலைல இருந்து எடுத்துக்க. என்ன அவ்வளவு இருக்கு? ஒரு பேப்பர் கொடுங்க. இத கொடுக்குறேன் தம்பி. இது நனியமாவில் இருக்கு. இது நான் கொடுத்த மாட்டேனே. கையோடு போய் 10 நிமிஷம் ஆச்சு. அட அதை விட தம்பி இத பாரு. இது இருக்கு.
காவிரியில இருந்து தண்ணீர் திறந்துட வலியுறுத்தி ரயில்வே மந்திரி கடும்பாடி கோரிக்கை. மத்திய அமைச்சரோட மனு மிளகா பச்சி மடிக்க போகுது. உன் மனு எல்லாம் எந்த மூலைக்கு தம்பி? எல்லாம் வேலைக்கு ஆகாது. யாராவது மந்திரிக்கு தெரிஞ்ச ஆளை பிடிச்சி ஆக வேண்டிய வேலையை பாரு. உங்களுக்கு யாரா தெரியுமாண்ணே? அதோ நிக்கிறான் பாரு. அந்த டீ கடைக்காரன் ஒரு ஆளை காட்டினா சார். அந்த ஆளோட மச்சானோட அத்தை பையனோட தங்கச்சி மாப்பிள்ள மினிஸ்டர் டிரைவரோட சித்தப்பாவோட சின்ன மாமியார் பையனுக்கு ஃப்ரெண்டு சார். சேகர, நான் 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். போன வையே. வணக்கம் அண்ணே. ஊர்ல எங்க பூர்வீக தம்பி, முதல்ல ஒரு ஆப் சொல்லு. பழகல அண்ணே. எனக்கு ஒரு குவார்டர் ஆஃப். ஒரு குவார்டர் போதுண்ணே. 2 பேருமே வேணாம். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங்க. குவார்டர் ஒரு கட்டிங். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். கமல் சார் ஒரு கட்டிங் போடலாமா? சாராயமா வேண்டாமே ரஜினி. கரெக்ட். காஃபி ஆண்டனி 2 காபி போடு. இல்ல ரஜினி சார், ஒரு டீ சூடா. கமல் சார் நீங்க போய் டீ சாப்பிடுவீங்க? பஜ்ஜி கூட சாப்பிடுவேன் சார். சார் இது பாமாயில பண்ணது, இதெல்லாம் போய் எது சாப்பிடுவீங்க? கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். கமல் சார் நீங்க என்ன மாதிரியே லோக்கலா இருக்கிறீங்க சார். உங்களெல்லாம் பணக்காரன் சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான் சார். கமல் சார் அந்த கட்டிங் பார்ட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா? என்னன்னு அடிச்சது அவரு, போதை எனக்கு ஏறிடுச்சுடா. ஆமா, இப்படி நெத்தில பட்டைய போட்டா பாக்குறோம் ஏமாத்தான் செய்வான். முதல்ல பட்டைய அலைங்கண்ணே. அப்படியே தம்பி. ஐயோ, இப்படி உலகம் தெரியாம இருக்காது. வரட்டும். வாங்கண்ணே. அப்புறம் தம்பி, மந்திரிட்ட உன் விஷயத்தை பத்தி இருங்க, முதல்ல ஒரு ஹாஃப் சொல்லுவோம். சரவணா, இதோட சுமார் 2000 லிட்டர் சாராயம் குடிச்சிட்டீங்க. இன்னும் எவ்வளவு லிட்டர் குடிச்சா நான் மந்திரிட்ட கூட்டிட்டு போவீங்க? இப்போ உனக்கு மந்திரியை பார்த்தாவணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி வா. கோவத்தையும் பாட்டு விட மாட்டீங்களா? அந்த ஆளை நான் கூட்டிட்டு போய் தம்பி நமக்கு வேண்டிய தம்பி, தம்பி நமக்கு வேண்டிய தம்பி, தம்பி நமக்கு வேண்டிய தம்பின்னு. கமல் சார் உங்களுக்கு மொத்தம் எத்தனை அண்ணன் சார்? 2 பேரு, சந்திரகாசன் சாருகாசன். சார் Yes. ப்ளீஸ். டீ காசு கொடுத்தீங்களா? இல்ல. கழுவாத கடாய் மாதிரி மூஞ்ச வச்சுன்னு அடுத்தவன் கதைக்கு பேசுறது. கமல் சார் பாமாயில் தீர அளவு பஜ்ஜி சாப்பிடுவீங்க போல, கதையை பத்தி சொல்லுங்க சார். மந்திரி டிரைவரோட மச்சான காட்டான்னு ஒருத்தன் கூட்டிட்டு போனாரு. சரி மினிஸ்டர் டிரைவரோட மச்சாயா, மேட்டர் முடிஞ்சிரும். சரிண்ணே. யோ யோ பார்த்து ஏதோ கவனிச்சிட்டு போயா. என்னையா அவ்வளவுதானா? சட்டை பேண்ட் தானே மிச்சம். வாங்கனே வாங்கனே. அண்ணே தம்பி நமக்கு வேண்டிய தம்பிண்ணே. அப்படியா? வணக்கங்க. நாளைக்கு 8 மணிக்கு வா. சரிண்ணே. எல்லாம் வந்துடுறேண்ணே. அப்பா முருகா கருணை காட்டுப்பா. டெய்லி 8 மணிக்கு அந்த ஆள் வீட்டு வாசல்ல போய் நிப்ப ரஜினி. நின்னு கால் வலி வந்ததுதான் மிச்சம். அந்த ஆள் என் மூஞ்சிய கூட பாக்கல. சரி வாங்கப்பா, 8 மணிக்கு வா. அந்த ஆளை தவிர அந்த ஏரியால இருக்கிற புள்ள பூச்சி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு ரஜினி. வணக்கண்ணே. 8 மணிக்கு வா. நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணி 8 மணி 8 மணி 8 மணி மஞ்சா காமலைக்கு மருந்து வாங்குற மாதிரி டெய்லி 8 மணி போய் நின்று இருக்கிறீங்க. அந்த ஆள் வந்தானா இல்லையா சார்? வந்தான் சார். ஆனா கூட 7:30 வந்தது சார். 7:30? லவ் வந்துச்சு சார். ஏங்க நீங்க கூட தான் அடுத்தவன் பொண்டாட்டி, இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க. என் பார்வையில ஏதாவது தப்பு இருக்கா? யாரது? என்ன? யோ எந்திரியா. நீங்களா? what a surprise. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாரி idiots. ஒரு கெஸ்ட் அக்யூஸ்ட் மாதிரியா ட்ரீட் பண்றது சென்ஸ் இல்ல? நல்லா கேளுங்க. சாரி. டீ காஃபி அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, முதல்ல வெளியில போனுங்க. இந்தா கண்ணு மீன் குழம்பு. ரஜினி இத பாக்கும்போது எங்க ஆச்சி மீன் குழம்பு ஞாபகம் இருக்கு. எங்க ஆச்சி எப்படி மீன் குழம்பு வைப்பாங்க தெரியுமா? கமல் சார் கதைக்குள்ள கதை வேணாம் கமல், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. நம்ம சாப்பிட்டுனே போய் இந்த ஸ்டேஷன் ஒரு லேடி போலீஸ் பார்த்தனீங்களா, அதுல இருந்து சொல்லுங்க. காஃபி ஷாப் மூட்ற போறாங்க, ஏதாவது பேசுங்க கமல். ஏங்க போன் அச்சப்பாரா? எந்த சாரே சேச்சியோ? ஆமா ரஜினி. லாடம் கட்டி இருப்பீங்களே. அவங்க ஏன் இல்ல ரஜினி?
ஆமா தெரிஞ்சவங்களா அவங்க? அதுவும் இல்ல ரஜினி. சாரிங்க, உங்களை என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளை நினைச்சு. ஐயோ நான் மாப்பிள்ள இல்லைங்க, காரைக்குள்ள இருந்து எங்க வீட்டுக்கு. உங்க தப்பு இல்ல, நான் தான். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. சரிங்க. Anyways, first impression is always the best impression. Let's be friends. சரிங்க. ஆமா, உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க. ஒரு புரோக்கரை பாக்கறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. அவன் முன்னாடி என்ன சைட் அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. ஓ ஆயாளோ, அவன் ஒரு பெரிய சந்தேக பிராணி. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். மேடமா? பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. வர அனுஷ்கா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பொண்ணு சொன்னதுல தப்பு இல்ல. உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும், இன்க்ளூடிங் மீ. இது அவங்களா சொன்னாங்களா இல்ல நீங்க ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? ஏன் ரஜினி, இதெல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? இந்த விஷயத்துல தான் நீங்க போய் சொல்லுவீங்க கமல் சார். பாத்தீங்களா, கழுவுனதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருது. அதுதான் சிங்காரோட கை பக்குவம். மெரினா பீச்சில் மீன் வருகிற மாதிரி சிங்காரிக்கு ஒரு சிலை வைக்கணும். அதான் என்னோட கனவு. நீங்க மினிஸ்டர் தானே பார்க்க போறீங்க. இந்த சிலை மேட்டரை பத்தி கொஞ்சம் பேச முடியும்? ஏன் ரஜினி சார்? சாரி கமல் சார், உங்க கதைக்கு வருவோம். நீங்க உங்க லவ்வரை பாத்தீங்களா இல்லையா? அனுஷ்கா கிட்ட இருந்து ஒரு நாள் போன் வந்துச்சு ரஜினி. ஹலோ கமல், நான் அனுஷ்கா பேசுறேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் EC41ல பார்ட்டி கொடுக்கறேன். யாரு வராங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா வரணும். அனுஷ்கா ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா ரஜினி? அதனாலதான் அந்த பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்கதான் ஆண்ட்ரியாவை பார்த்தேன். பயங்கரமான ஆளு கமல் சார். வெள்ளி சரியில சுத்துற ரசகுல்லா மாதிரி இருக்கு. அதை அப்படியே உஷார் பண்ணிட்டீங்க. அதுவும் ஏன் இல்ல சார்? என்னங்க உங்க கதை? விறகு வெட்டி கோடாலி கதை மாதிரி எது எடுத்து கொடுத்தாலும் எந்த இல்லன்றீங்க. இல்ல சார், அந்த ஆண்ட்ரியா பொண்ணு காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருச்சா, அதுக்கு நான் சார் போனேன். ராஜேஷ்குமார் நாவல்ல ஹீரோயின் யாருன்னு 2வது பக்கத்துல சொல்லுவாங்க சார். நீங்க ஜவு முட்டாய் மாதிரி போட்டு இல்ல சார், இந்த தடவை கண்டிப்பா யாரை பார்த்து வேண்டாம் சார், விட்டுருங்க. கேளுங்க சார், கண்டிப்பா யாரை பார்த்து முடியாது சார். சார். சொன்னா கேளுங்க சார். ஜெயின் காலேஜ் தான் சார் ஆள் படிக்குது. ஜெயின் காலேஜ்? ஆமா சார். யாரும் ஜெயின் காலேஜ் தான் கமல். உங்க ஆள் என்ன படிக்கிறா? BSc மேக்ஸ் ரஜினி. BSc மேக்ஸா? ஆமா ரஜினி. எந்த இயர் கமல்? ஃபைனல் இயர். ஐயோ யாரும் ஃபைனல் இயர் தான் கமல். நமக்குள்ள என்ன வேவ்லென்த் பாத்தீங்களா? வேவ்லென்த் வேவாத லென்த் அதெல்லாம் உடுப்பா. பக்கு பக்குன்றது. உங்க ஆள் யாருன்னு கரெக்டா சொல்லுப்பா. ஐயோ நோ கமல். என்னாச்சு ரஜினி? கமல் அவதான் வால் சொல்லிட்டாதீங்க. சீச்சி, அது ஏன் இல்ல ரஜினி? அத போய் யாரா பாப்பாங்களா? நான் பாப்பேன் கமல். 5 வருஷமா லவ் பண்றேன், உயிருக்கு உயிரா. அதுவும் ஒரு மாதிரி அழகுதான். ஆட விடுங்க கமல், அசிங்கப்படுத்திட்டு சும்மா சமாளிக்காதீங்க. உங்க ஆள் யாருன்னு கரெக்டா சொல்லுங்க சார். மறைக்குது. யோ, இதுக்கு எங்கயா போறது? தெரியலங்கறேன். ஐயா ஆன்டி லவ்வா? சீச்சி, பக்கத்துல பொண்ணுங்க. ஹேய் கண்ணா. அத்தை பொண்ணுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? ஏன் கமல் அது நேரம் சொல்ல மாட்டீங்களா? என்ன ரஜினி, அத்தை பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அத்தை பொண்ணா இருந்தாலும் அவளை பார்த்து 15 வருஷம் ஆச்சு. அவனா எனக்கு உயிர். சின்ன வயசுல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? தெரியும்பா. கள்ளி செடி முள்ள 2 பேர் எழுதியிருப்பீங்க. பணமான சுட்டு சாப்பிட்டுருப்பீங்க. நீ புளியாங்கா பறிச்சு கொடுத்துருப்ப. தேஞ்சு போன சைக்கிள் டயரை ஓட்டி இருப்பீங்க. அவ விபூதி வச்சு உனக்கு ஊதி விட்டுருப்பா. அட என்னப்பா, கிராமம் குழந்தைங்கனால இதே தானே சொரின்னு சொல்லிடுறீங்க. ரத்தம் வருது, தயவு செஞ்சு நிறுத்திட்டு சிட்டி லைஃப சொல்லுப்பா. கமல் சார், நல்லா கலகலப்பா பேசிட்டு இருந்தீங்க. என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ண மொபைல் மாதிரி ஆயிட்டீங்க? விடுங்க சார். இந்த அரசியல்வாதிகிட்ட போன பணமோ கடல்ல கரைச்ச ஆஸ்தியும் ஒண்ணு. போனா திரும்ப வரவே வராது. உங்க வசதிகளா 7 தலைமுறைக்கு உட்காந்து ஏமாறலாம். இன்னமும் 2 லட்சம் ரூபாய் போய் சலிச்சுக்கிறீங்க. இல்ல ரஜினி. விடுங்க கமல் சார். டப்பு இவால வஸ்துதி, ரேப்பு வெளி போத்துதி. அப்படின்னா காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும் அப்படின்னு தெலுங்குல சொன்னேன்.
அதை ஏன் சார் தெலுங்குல சொன்னீங்க? தமிழ்ல நிறைய பேர் சொல்லிட்டானுங்க கமல். அப்புறம் கமல், உங்க ஆள் பேர் என்ன? ஸ்ரீதேவி. பாரியா, கமல் ஸ்ரீதேவி காம்பினேஷன் தூக்கலாரு இத. கரெக்ட் ரஜினி. அந்த காம்பினேஷனை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு ஒரு புது கெட்டப்ல அவ வீட்டுக்கு போனேன். நான் சொல்றேன் கமல், இப்ப கொஞ்சம் குட்டையில தண்ணி தேங்கி நிக்கும், அதுல ஒரு முகம் தெரியும், அது உங்க ஸ்ரீதேவி கரெக்டா? இல்ல ரஜினி, அது நான் தான். பெரிய ட்விஸ்ட்பா, படத்துல ஹீரோயின் முஞ்சானே காட்டுவாங்க. அதெல்லாம் பழைய ட்ரெண்ட் ரஜினி. செம்ம அழகா இருக்கான். ஹே, அவன் Dress பாத்தியா? கண்டிப்பா இவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான்டி. இல்ல, அவன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்டா தான் இருக்கான். சேலஞ்ச். எவ்வளவு பெட்? ஹலோ ஹலோ, யாரு? வணக்கம் டாக்டர். கேஸ் வந்திருக்கு பாரு. கேஸா? பிள்ளையாரப்பா, இந்த கெட்டப்லயாவது ஸ்ரீயன் ஓகே பண்ணுவாளா? நேத்து விட இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல. அவன் ரெடினா நானே லவ் பண்ணிடுவேன். ஏன் நாங்களா லவ் பண்ண மாட்டோமா? அவன் மனசுல யாரு? பார்க்கலாம். என்ன லவ் பண்ணலன்னா நான் அவனை விட்டுருவேனா? உன்னை லவ் பண்ண நான் விட்டுருவேனா? விடாம தூக்கிட மாட்டேன். சுண்டல் கொடுத்து ஆளை விட்டு கிண்டல் பண்றியா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ற? டாக்டர் சார், குட் மார்னிங். யாரு இவங்க? அரே என்ன பண்ணி, இந்தியால இவரு பெரிய டாக்டர், உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் டிவி பார்க்கறது இல்ல? மா கொரியர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நிறுத்துங்க கமல், அது என்ன லவ் பண்றவங்க எல்லாருமே ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹாலை கிஃப்டா வாங்கி தரீங்க? தமிழ்நாட்டுல காதல் சின்னமே இல்லையா? ஒரு வள்ளூர் கோட்டை, காஞ்சிபுரம் வாங்கி கொடுங்களா? அதெல்லாம் தேவையில்லாம கட்டி வச்சிருக்காங்க. வல்லவரும் காந்தி எப்ப ரஜினி லவ் பண்ணாங்க? ஐயோ, அவன் கையில வச்சிருக்கிற தாஜ்மஹாலையும் அவன் ஸ்டைலும் பார்க்கும்போது சல்மான் கான் மாதிரியே இருக்காண்டி. இல்ல ஷாருக் கான் மாதிரி. செருப்பாலே அடிப்பேன். போங்கடி. கோபத்தை பாரு, திட்டும் போது கூட இருக்காண்டி. எப்ப அமெரிக்கா போறீங்க? வேலையை பாருங்க. வாட்ச்மேன், ஏன் சேல்ஸ்மேன் எல்லாம் உள்ள விடுற? நினைச்சேன். ஏய் கண்ணா, கண்ணா போங்க. கண்ணா நில்லு. என்ன பார்த்தா பொம்மை வைக்கிற மாதிரி இருக்கு. என்னது உங்க இது? பொண்ணு தாரேன்னு தெரியல, உங்களுக்கு மாதிரி தெரியல. சட்டன ஞாபகத்துக்கு வரல. வா, யாருக்கு இது? உங்களுக்கு மாமாவுக்கும். ஆனா நல்ல வேலை கமல், தாஜ்மஹால் அனுப்பி கொடுத்தீங்க. ஆமா, அப்புறம் என்னாச்சு? ஸ்ரீ, மீன் மாட்டலையா? மாமா என்ன பிடிச்சா? உனக்கு மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தால்னா நீ மீனியா பிடிச்சிருப்ப. கண்ணா, நாங்க அர்ஜென்ட்டா செமினாருக்கு போறோம். ஸ்ரீயை கொஞ்சம் காலேஜ் டிராப் பண்றியா? முக்கியமான வேலை எதுவும் இல்லல? வாங்க. ஏன் கமல், உங்களுக்கு ஆண்ட்ரியா உஷாராவது, அனுஷ்கா உஷாராவது, ஆனா இது உஷாராக மாட்டுதே. அத்தை பொண்ணுனாலே கொஞ்சம் அதுப்பு காட்டுவாளுங்க. அதனாலதான் ரஜினி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தனோ அந்த திறமையை கையில் எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸ்ரீக்கு சின்ன வயசுல இருந்தே கேரட் போட்ட குழி பண்ணிடுறேன்னா ரொம்ப இஷ்டம். அதை என் கையாலே செஞ்சு அஸ்தனோன்னு பிளான் பண்ணேன். உனக்கு பிடிச்ச கேரட் குழி பண்ணி மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பீட்சா. Thank you. என்னது, பணியாரத்துக்கே பணி இல்லையா?
இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கமல். நம்ம தான் பழச நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவளுங்க பீஸா பர்கர் சாண்ட்விச்னு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாளுங்க. அவளுங்க பசிக்கு சாப்பிடறது இல்ல, பந்தாக சாப்பிடறாளுங்க. ஐயோ ரஜினி, ஆனா என் ஸ்ரீ அப்படி இல்ல. முதல்ல நானும் அவளை தப்பா நினைச்சு அவ பக்கம் திரும்பியே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு நாள் அவ வந்தா. நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்னையா? உங்களதான். என்கிட்ட பேசுவீங்களா நீங்க? விட்டு அழுதுருவேன். ஏன்? காலேஜ்ல வெளியில இருந்து வந்த சில ரவுடி பசங்க ரொம்ப கலாட்டம் பண்றாங்க. உங்க வாத்தியார்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே? வாத்தியார் இல்ல, பிரின்சிபல். உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியாதுமா? ஏதோ ஒரு பால் அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அவங்களும் பயப்படுறாங்க. போலீஸ் கேஸ். எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் இருக்காங்க, சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க தான் வந்து கேட்கணும். நான் அது கேட்கணும்? எனக்காக நீங்க கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அதத்தான் கேக்குறேன், உனக்காக நான் அது கேட்கணும். அப்ப சின்ன வயசுல நான் கேட்டா பணம்பழம் சுட்டு கொடுத்தீங்க. அது அறியாத வயசு. டயர் ஓட்டுனது புரியாத வயசு. சப்பாத்தி கல்லில பேர் எழுதினது. அறிவு இருக்கிறோம் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. அப்ப எல்லாமே ஆர்வ கோளாறா? ஆமா. காலேஜ் ஆடிட்டோரியம்ல வச்சக்கண்ணு வாங்காம பார்த்தது, வேற வேற கெட்டப்ல வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணது, வீட்டுக்குள்ள நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து அப்படி இப்படி என்ன சைட் அடிச்சது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் தெரியாத மாதிரி நடிச்சியா? இனிமே கூட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க கூட நான் விளையாடாம வேற யாரு விளையாடுவாங்க மாமா? மாமாவா? ஐயோ, நிஜமா தான் சொல்றியா? ஆமா. ஏய் கண்ணா, தூங்குறியா? ஐயோ இல்லையே. மாமா. மாமா. ஆமா மாமா. நீ தைரியமா காலேஜுக்கு போ. நாளை காலைல மாமா வந்து விளையாடு. ரஜினி, இப்ப டைம் என்ன இருக்கும்? ஓ டைம். ஓ என் வாட்ச் ஓடலையா? ஒரு நிமிஷம். ஏம்பா கொடைக்குள்ள கொடுத்து நம்ம பண்றவர என்ன சார் டைம்னாப்பா? என்ன ரஜினி, டைம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இருங்க கமல், உங்க பிஸியான வேலையில எனக்கு டைம் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரஜினி, 5 மணிக்குள்ள ஏர்போர்ட் போனோம் ரஜினி. கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஆட்டோ சைரன் வைக்காத ஆம்புலன்ஸ் ½ an hourல சர்புன்னு பூந்து போயிடலாம். யாராவது சொந்தக்காரங்க வராங்களா? ஸ்ரீ சிங்கப்பூர் காலேஜ் டூர் போயிருந்தா, இன்னைக்கு வந்தாலும் வருவா. கமல், உங்க ஆள் ஃபாரின்ல இருந்து வரதுக்குள்ள நம்ம யூரின் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க கமல், இங்கதான். இங்கயா? அதுன்னு எல்லாரும் மெட்ராஸ் கரண்ட் கம்பத்துல அடிக்கிறீங்க. கமல், லவ் வந்தா மெரினா பீச்சுக்கு போனோம், ஒண்ணுக்கு வந்தா டிரான்ஸ்ஃபார்மர் வரணும். பல்லவர் காலத்துல இருந்தே அப்படிதான். சோழர் காலத்துல அப்படி இல்லையே ரஜினி. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல், ஹாஸ்பிட்டல் திறக்க முடியுமா இல்ல மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் 2 நர்ஸை தான் உசார் பண்ண முடியுமா? வாஸ்தவம் தாங்க. கடைசியில அந்த கோட்டும் கவனம் தாங்க மிச்சம். ரஜினி, உனக்கு கவனிச்சிங்களா? 2 பேரும் ஒரே லென்த்ல அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அட ஆமா கமல், நான் தான் சொன்னேன்ல நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு. டேய் எவன்டா அது ஒண்ணுக்கு போய் சவாரி கேட்டுக்கிட்டு? சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் பாத்துட்டு இருந்தோம் சார். கிண்டரு அங்க என்ன எழுதி போட்டிருக்கு? பொறுக்கி நாயே இங்க சிறுநீர் கடிக்காதே. இது கூட படி தெரியல. உங்களுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்க? கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா? ஏன் சார் வெளியாறீங்க? அது பொறுக்கி நாய்க்கு தான் போட்டிருக்காங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பசங்க தான். கோச்சுக்கு டேய், ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேல கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க கமல். ரஜினி மேல கை வச்சா நான் காட்டணும் கமல். கம்முனு கமல், நீ கம்முனு கமல். ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். நானும் என் ஃப்ரெண்டு கமல் இங்க மூத்திரம் போய் வந்தா ஒரு சின்ன பிரச்சனை. யோ உன் பேர் நயா? அஜித். இவர் விஜய், இவர் சூர்யா, இவ திரிஷா. அப்ப அவங்க யாரு? தமனாவா? நீங்க என்ன கேஸ் சார்? ஒண்ணுக்கு போன கேஸ். அதே கேஸ். ரஜினி இங்க பாருங்க, இவரு நம்ம கேஸ் தான். ஒண்ணுக்கு போனனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமா? டென்ஷன் பண்ணி கூப்பிடுறாங்க போ. ரஜினி, ஏன்பா இந்த கூண்டு இவ்வளவு சின்னதா இருக்கு? நம்ம என்ன குடும்பம் நடத்த வந்திருக்கோம் கமல், குற்றம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நாள் சும்மா இருக்க மாட்டீங்களா கமல்? சைலன்ஸ். Did you pass urine in public place? ஏய் ஜட்ஜியம்மா, மூத்திரம் பெஞ்சிங்களான்னு கேட்காங்க. பொது இடத்தில் சிறுநீர் கழித்தீர்களா? உங்களுக்கு 150 ரூபாய் அபராதம். இதுல வன்மையா கண்டிக்கிறாங்க. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல. விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, ஒரு சாதாரண சிறுநீர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன். சைலன்ஸ். பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணிட்டு டயலாக பேசுறீங்க. 1500 ரூபாய் அபராதம். கட்டுறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலா? இவரு கட்டிட்டு பாருங்க. ஆனா மூத்திர கேஸுக்கு முன்ஜாமீன் கேட்ட முதல் ஆள் நீங்க தான்.
பரவாயில்ல ரஜினி. என்னுடைய 25 வருஷம் யூரின் வாழ்க்கையில நான் எங்கெங்க பெஞ்சிருக்கிறேன். பாயில பெஞ்சிருக்கேன், எங்க தாத்தா காதுல பெஞ்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. அந்த ஜட்ஜு உங்க வருங்கால மாமியார் தானே? எப்படி கமல்? எல்லாம் ஒரு வேவ்ல தான் ரஜினி. அப்புறம் அந்த கணக்கு புக் எடுங்க. எதுக்கு? யூரின் கணக்கு எழுத மறந்து. யூரின் கணக்கு ரொம்ப முக்கியம். அதை விடுங்க கமல். உங்களால் ஃபாரின் போச்சே, அந்த கதையை சொல்லுங்க.